After staying in Vatavada on day 4, we continued our ride to Kodaikanal on day 5. What's up people? This is Prakash from One Life. Welcome back to another video. ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம்க்கான போகிற வழி. இது மேலே ஏறி இப்போ நம்ம வந்த வழியாக போய் மேலே ரூம் ஸ்டே பண்ணோம். இந்த விலாகில் வந்து நம்ம வட்டவாடாவில் இருக்கோம். வட்டவாடாலேருந்து இப்போ டுவர்ட்ஸ் மூணார் போகிறோம். சோஃபார் இப்போ 3 வண்டியை ஃபஸ்ட்டு இறக்கியிருக்கோம். இப்போ பின்னாடி வந்து கொஞ்சம் புது ரைடர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இறக்க ஹெல்ப் பண்ணிட்டு என்ன கதைன்னு பார்ப்போம். பிடிப்பீங்களா? யாராவது பிடிப்பீங்களா? பிடிச்சிங்கன்னா இறக்கிடுவேன். என்ன ப்ரோ? ப்ரோ சாவி மட்டும். திரும்ப பெட்ரோல் கொடுத்துருக்கோம் ப்ரோ. கரெக்டாக நம்ம வந்துட்டு இந்த நம்ம பெரிய டிக்கெட் ரைடு டிக்கெட் தான். ஆமாம் ஆமாம், அது டிக்கெட் ஆப்போசிட் அங்கே அதுக்கு முன்னாடியே இருக்கு. அதுக்கு முன்னாடி இது இருக்கு, பாரத் இருக்கு. தான் கேப் ரோட்ல நிப்பாட்டிட்டு சாப்பிட்டு சொல்றேன் வரிசையே போவோம். யாரும் வரணும் நின்றுருக்கேன். பெட்ரோல்ல போ பெட்ரோல் போட்டு டீ குடிச்சு அங்க டீ குடிச்சா பிரச்சனை இல்லை. கேப்பரோட சாப்பிட்டு பிரச்சனை அங்கே தேவையில்லை. அவ்வளோதான், எல்லா வண்டியும் இறக்கியாச்சு. இறக்கிட்டு இப்போ டுவர்ட்ஸ் மூணார் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டாப். பேசிகிட்டே இருக்கும்போதே வண்டியை இறக்க போயிட்டேன், அதனால் கண்டினியூ பண்ணல விலாக. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாப் மூணார் போயிட்டு கொஞ்சம் பேருக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணணும். பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து தேனி. கேப் ரோடு வழியாக தேனி போயிட்டு, ஒரு வழி தான் இருக்குது தேனி போகிறதுக்கு. ஸோ அங்கே போயிட்டு தேனியில் ஒரு ஸ்டாப்பு, அதுக்கப்புறமா கொடைக்கானல். மொத்தம் 3 ஸ்டாப்பாக பிரிச்சுருக்கோம். மேக்ஸிமம் என்ன பேக் ஒரு சைடாக இருக்கிற மாதிரி இருக்கே. நம்ம ஏயோஷிவை கொஞ்சம் தட்டி எழுப்பிட்டோம் நேற்று. ஒரு சின்ன லூஸ் கனெக்ஷன் இருந்தது கீழே. அது வந்து மாட்டி 10-15 நாள் சூப்பராக தான் ஒர்க் பாச்சு. அதுக்கப்புறமா அது ஒரு சின்ன லூஸ் கனெக்ஷன் ஆனதுனால இந்த ட்ரிப்பில் என்னால் அதை யூஸ் பண்ணவே முடியல. அந்த மேப் இல்லாதனால எவ்வளோ கஷ்டம். மொபைல் ஹோல்டர் வேறு கழட்டிட்டேன், அது இருக்குன்னு. நாங்கள் மாட்டினதில் ஒரு சின்ன லூஸ் கனெக்ஷன், அது இப்போ ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து நீங்கள் இதுக்கு ப்ரீவியஸ் விலாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இங்கே வட்டவாடா வரும்போதே ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு தான் வந்தேன். நமக்கு இன்னொரு 230 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம தேனிலாம் தாண்டி கொஞ்சம் பெட்ரோல் போட்டால் போதும். பாய்ஸ்லாம் ஏறிட்டுருக்காங்க, தெரியுதா மேலே? இதில் கேமில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, நல்ல ஸ்டீப்பு தான். இதிலலாம் மழைலாம் பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சகதி காடாயிரும். ஏற்ற இறக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓரளவுக்கு ஓட்ட தெரிஞ்சால் ஏற்றிடுவாங்க. கொஞ்சம் பிகினர்ஸாலாம் இருக்காங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்லஷ்ஷாக ஐஸ்கிட்டாக ஆரம்பிச்சிடும். நல்ல வேளை நான் இந்த ட்ரிப்பில் வந்து சாஃப்ட் லக்கேஜுக்கு மாறினேன். ஹார்ட் லக்கேஜுக்கு இருந்ததுன்னா நானுமே கொஞ்சம் ஏற்றிடலாம். பட் ஆனால் ஒரு மாதிரி டங்குன்னு சவுண்ட் கேட்டே இருக்கும், அது கொஞ்சம் எரிச்சலாக வரும். சாஃப்ட் லக்கேஜ்னால் கிட்டத்தட்ட நீங்கள் நோ லக்கேஜில் போனால் என்ன ஒரு ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் தான் கிடைக்கும், ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. வருகின்ற காலத்தில் சாஃப்ட் லக்கேஜ் இஸ் த வே டு கோ, அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் ஒரு பில்லியனோட ரைட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில். ரைட் பண்ணாத பட்சத்தில். பில்லியனோட ரைட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான்.
இந்த ஊருக்குள்ளே வந்து ரோடு போடாமல் இருக்காங்க, அது ஏன்னு தெரில. அந்த சைடு வட்டவடை ஆஃப் ரோடில் வந்து ரோடு போடாமல் இருக்கிறது புரியுது. இந்த ஜீப்காரங்களுக்கெலாம் அதுதான் ஒரு லைஃப் ஃபுட்டு. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வருமானமே அதில் தான் இருக்குங்கும்போது இட்ஸ் ஃபைன். அது ரோடு போடாமல் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆச்சு. பட் ஊருக்குள்ளே வந்து ரோடு போடாமல் இருக்கிறது ஏன்னு தெரில. அவங்க டெய்லி போயிட்டு வரணும்ல இந்த ரோட்டில், ரொம்ப கஷ்டம். 2 நாள் தான் இங்கே இருக்கோம், நமக்கே 2 தடவை வெளில வந்துட்டு போகிறதுக்கே கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, இவ்வளோ நல்ல பைக்ஸ் வச்சுட்டு. ஸோ இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா, எல்லாருமே ஓரளவுக்கு சேர்ந்து போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு அது பாசிபிள்னு தெரில, பட் வில் சி. ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரைட் பண்ணுறவங்களும் நம்ம குரூப்பில் இருக்காங்க, கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுறவங்களும் நம்ம குரூப்பில் இருக்காங்க. இவங்க 2 பேரையும் மிங்கிள் பண்ணுறது வந்து இட்ஸ் அ டாஸ்க். ஆஸ் யூஷுவல் மாரியானன் தான் லீட் பண்ணிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வட்டவடா டவுன்லேருந்து வட்டவடா செக் போஸ்ட்டுக்கு வந்து அபவுட் ஒரு 8-9 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நம்ம அந்த செக் போஸ்ட் வரைக்கும் நடுவில் எங்கேயுமே நிற்கக்கூடாது, இட்ஸ் அன் ரூல். நேற்று இன்னொரும் சொன்னாங்க, என்னென்னா வட்டவடா வந்து ஒன்ஸ் ஸ்டே பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில் போயிட்டு உள்ளே வந்துட்டு அடிக்கடி வெளிலலாம் போயிட்டு வரக்கூடாது. ஒன்ஸ் இன்னும் ஆகுறீங்க அப்படின்னா வெக்கேட் பண்ணிட்டு வெளில போகும்போது தான் வெளில போகணும். இதுக்கு நடுவில் வந்துட்டுலாம் போகக்கூடாது, அவங்க கேட்குறாங்க. அது ஒரு விஷயம். லோக்கல்ஸை மட்டும்தான் வந்து டே டு டே வெளில போக வர அலோவ் பண்ணுவாங்களாம். கெஸ்ட்டெல்லாம் வந்து சும்மாலாம் வெளில போயிட்டு வரக்கூடாதான். நடுவில் வந்து நிறையா அவங்க சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்குது. நடுவில் நிறையா வைல்டு அனிமல்ஸ் இருக்குது. நேற்று நாங்கள் வரும்போதே இந்த காட்டு மாடு அதெல்லாம் பார்த்தோம், பைசன். அதெல்லாம் வந்து 3 ஹிமாலயனை சேர்த்து வச்ச மாதிரி இருக்குது. நம்ம புல்லெல்லாம் அடித்து ஓரமாக தள்ளிடும் அந்த புல். ஸோ அப்படி இருக்கிற இதில் வந்து நம்ம தேவையில்லாமல் போயிட்டு வர்றது வந்து அவ்வளோ இது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு இப்படி ஒரு ரூல் இருக்குன்றது தெரியாது. செகண்ட்லி நாங்கள் சும்மாவும் போகல, டாப் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு அந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் போனோம். ஸோ அதனால் அவர் வார்ன் பண்ணி அனுப்புனார், இனிமேல் வந்தீங்கன்னா விட மாட்டேன். நேற்றே டாப் ஸ்டேஷனில் தங்குங்க அப்படின்ட்டார். சார் உள்ளே ரூம் எடுத்துருக்கோம், உள்ளே ரூம் எடுத்திங்கன்னா எதுக்கு வெளில வரீங்க அப்படின்னு போட்டு கொஞ்சம் இது பண்ணிட்டார். விச் இஸ் ஃபேர், அவங்க மேலே எதுவும் தப்பு இல்லை. பட் எங்களுக்கு அந்த ரூல் தெரில. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இந்த ஒரு 5 கிலோமீட்டர் வந்து நல்ல டீப் ஃபாரஸ்ட். 5 கிலோமீட்டர் கூட இல்லை, ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும், நல்ல டீப் ஃபாரஸ்ட்டு. இதுக்குள்ளே தான் வந்து இங்கே லோக்கல்ஸில் இருக்கிறவங்க புலி, அது லொட்டு லொசுக்கு எல்லா அனிமல்ஸும் இங்கே தான் இருக்குது அப்படின்றாங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒரு குட்டி ஸ்டே மாதிரி ஒன்று இருக்குது ஃபாரஸ்ட்டோடது. அதில் வந்து நம்ம ஆன்லைனில் புக்கிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அது என்ன டீட்டெயில் அப்படின்றது எங்களுக்கு தெரில. நான் ஸ்டேவும் காட்டுறேன். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடது. நேற்று கொஞ்சம் பேர் தங்கியிருந்தாங்க அங்கே. அதாவது ஹோல் காட்டுக்கும் நடுவில் இருக்குது, செம்ம ஸ்பாட்டில். ஃபுல்லாக பைன் ஃபாரஸ்ட். இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் இது சூப்பராக இருக்கும். செம்ம டாலான பில்டிங்ஸு, டாலான ட்ரீஸு. நல்லா இந்த நடுவில் மட்டும் செம குளிர், அப்படி சில்லுன்னு இருக்குது. ஜாக்கெட்டுக்குள்ளே வருது காற்று அப்படி. இப்போ வெதர் வந்து 18ன்ற மாதிரி காட்டுது இதில் பைக்கில். பட் ஆனால் இன்னும் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பைக் டெம்பரேச்சர் ஆப்வியஸ்லி கொஞ்சம் கூட தான் இருக்கும். இந்த இருக்குல்ல, இந்த ஏரியா தான் வந்து வைல்ட் லைஃப் பார்க் ஏதோ இருக்குது. இந்த பார்க்கில் வந்து நடுவில் ஸ்டேவும் வச்சுருக்காங்க. நான் தலைவர் இங்கே வாக்கிங் போயிட்டுருக்காரு, ஃபாரஸ்ட்காரராக இருப்பார் போல். இதாக இருக்குல்ல இது, அதுக்கப்புறமா இந்த மேலே இதெல்லாம் வந்து ஸ்டே போல். நமக்கு இது எப்படி புக் பண்ணுறது அந்த டீட்டெயில்ஸ்லாம் எதுன்னு தெரில. இந்த பார்த்தீங்களா, இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸ்டேன்னு தான் சொன்னாங்க, பட் ஐம் நாட் ஷுவர் அது பார்க்கும் இருக்குது ஸ்டேவும் இருக்கா அப்படின்றது. பட் பார்க் டெஃபினெட்லி இருக்குது, அது போர்டு பார்த்தேன். இருந்து மூணார் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் எங்கள் ரூமில் இருந்து. இப்போ நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ் இங்கே வந்திருப்போம். இங்கேருந்து நம்ம மூணார் வந்து 35 கிலோமீட்ரு. பாதி பேர்கிட்ட சுத்தமாக பெட்ரோல் இல்லை, அதனால் கொஞ்சம் பின்னாடி தான் வருவாங்க.
ஜஸ்ட் இன் கேஸ் ஏதாவதுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். நாங்கள் கொஞ்சம் நிறையா சுற்றிட்டோம் இங்கே வட்டவடா வர்ற டைமில், அதனால் பெட்ரோல் கொஞ்சம் இதாகிடுச்சு. இதுதான் செக் போஸ்ட்டு. நீங்கள் உள்ளே வரதா இருந்தால் இங்கே என்ட்ரி போட்டு தான் வந்து நீங்கள் வெளில போகிற மாதிரி இருக்கும். ஸோ செக் போஸ்ட் விட்டு வெளில வந்துட்டோம். இங்கேருந்து மூணார் வந்து 36 கிலோமீட்டர்ஸு. நமக்கு எப்படி பார்த்தாலும் ஈஸிலி ஒரு 1 hour டிராஃபிக் இருக்காது, காலையில் தானே, 1 hourல கூட போயிடலாம். ஓ, அருமையாக உள்ளது கிளைமேட். இந்த வருஷம் ஆசியனும் பெருசாக மழை ஒன்றும் இல்லை. இந்த காலையில் டைமில் ரைட் பண்ணுறதுக்கு மட்டும் சூப்பராக இருக்குது. நீங்கள் ரைட்லாம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி மத்தியானத்துக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலெலாம் வெயில், ஹில் ஸ்டேஷன்லேயே வெயில் தான் அடிக்குது. எல்லோரையும் முன்னாடி விட்டேன் ஸோ தட் நம்ம கொஞ்சம் கிறுக்குன்னு போகலாம். ஆங்கிள் செட் பண்ணுறதுக்காண்டி தான் நின்னேன், அவங்க முன்னாடி போயிட்டாங்க. ராஜாபுரம் நின்றுருக்காரு, போங்கன்ட்டாரு. ஸோ வந்துட்டோம். என்ன காத்தடிக்குது இப்படி? வைசர் க்ளோஸ் பண்ண முடியல, கொஞ்சம் வின் நாய்ஸ் கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணால் ஃபாக் ஆயிடுது, கூலிங்காக இருக்கா அதனால் இதாகிடுது, ஃபாக் ஆயிடுது. எப்போவுமே கார்னர் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கே போகிறீங்களோ அங்கே வந்து உங்களோட ஐ சைட் இருக்கணும். அது வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழியை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா குழியில் போவீங்க. மேலே ஸ்ட்ரைட்டாக இந்த பாறையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பாறைக்கு தான் வண்டி போகும் எவென்ச்சுவலி. அது வந்து அப்படி தான் பிரெயின் ஒர்க் ஆகும். ஸோ எப்போவுமே எண்டு பாயிண்ட்டு லாங்கஸ்ட் பாயிண்ட் தான் பார்க்கணும். இப்போ இங்கே இருக்குன்னா இங்கே பார்க்கணும்னா அந்த ஆரோ மார்க் இருக்குல்ல அங்கே பார்க்கணும். இந்த ஆரோ மார்க்கை பார்த்தா தான் நம்ம வண்டி அங்கே திரும்பும். அதுக்குன்னு கார்னரிங் பண்ணுறேன்னு நான் ரேஷ் டிரைவிங்கும் பண்ணல, 40 தான் போயிட்டுருக்கேன். பட் ஆனால் 40-50லேயே சூப்பராக கார்னரிங் பண்ணி போகலாம். இந்த ரோட்டுக்கு வந்து இதுவே அதிகம்தான். நம்ம சிஎட் டயர்ஸ் வந்து இந்த மாதிரி ரோடுக்கு சாலிட் டயரு. ஆனால் லைட்டாக ஒரு ஆஃப் ரோட்னாலும் கிருக்குங்குது. அடுத்த டயர் வந்து கண்டிப்பாக சிஎட் டயர் இல்லை. ஐ வுட் டெஃபினெட்லி கோ வித் ரேஸு, அப்படி இல்லைன்னா எம்ஆர்எஃப் கூட ட்ரை பண்ணலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். நமக்கு இன்னும் லைஃப் இருக்குது. ஆல்மோஸ்ட் 12,500 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு பேக் டயர் இன்னும் கூட ஓடும் போல். நல்லாவே ஆல்மோஸ்ட் ஒரு 50% லைஃபே இருக்குது. நம்ம பழைய ஹிமாலயன்லலாம் 8,000 9,000 மேக்ஸிமம் எனக்கு 9,000 10,000 அவ்வளோதான் சிஎட் கிடச்சிது. மேக்ஸிஸ் 2வது ஒரு செட்டு போட்டேன். அந்த டயர்ஸ் மட்டும் அபவுட் ஒரு 15,000 வரைக்குமே வந்துச்சு. சூப்பராக இருந்தது மேக்ஸிஸ், ஒரு பஞ்சர் கிடையாது. அது ஒரு ஹார்ட் காம்பனன்ட் டயரு. வேறு சிஎட் வந்து ஒரு சாஃப்ட் காம்பனன்ட் டயரு. ஸோ அதனால் பஞ்சர் நிறையா இருந்தது. பழைய ஹிமாலயனில் சொல்கிறேன், புது ஹிமாலயனில் இல்லை, பழைய ஹிமாலயனில். நம்ம 450 வந்து டியூப்லெஸ் தான், பஞ்சர் ஆனாலும் நம்ம பிரச்சனை இல்லை. நம்ம பஞ்சர் கிட்ட வச்சு இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு டயர் பார்ப்போம். எம்ஆர்எஃப்பில் ஒரு டயர் ஒன்று வந்துருந்தது, பிளாக்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் அது அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சா என்னென்னு தெரில. கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு மட்டும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க சூப்பராக இருக்குன்ற மாதிரி. இது வந்து பிரிண்ட்டு நல்லா இல்லை, ஒரு மாதிரி ரோட் டயர்ஸ். இது மோர் ஆஃப் ரோட் டயர்ஸ் தான். ஒரு 80-20 வேணால் இந்த டயரில் ஆஃப் ரோடிங் பண்ணிக்கலாம். இங்கே தான் டேம் இருக்குது. இந்த டேம்லலாம் வந்து தண்ணியே இல்லை, நல்லா தண்ணி இருக்கும். அவ்வளோ ட்ரையாக இந்த வருஷம். டேமில் இருக்கிற தண்ணி கூட போயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ வற்றி போய் கிடக்கு தெரியுமா. இதிலலாம் வந்து அவ்வளோ தண்ணி இருக்கும், நல்லா வற்றிருச்சு. இது ஒரு டேமு, இன்னொரு டேம் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வந்து மேட்டுப்பட்டி டேமுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஏதோ மேப்பில் குண்டலா டேம் அப்படின்னு போட்டிருக்கு. திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் டேம், தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டேம். 2 டேம் இருக்குது. லவடக்கோ பால்
எப்படி போகுது பாரு. பா எவ்வளோ பெரிய டேமு, எவ்வளோ அரிச்சிருக்கு. ஸ்வாகா வர அப்படியே ஸ்ப்ளெண்டரு. ப்ரோ ஒரு நாய் நின்றுச்சா? நாய் நடு ரோட்டில் ஒரு நாய் நின்றுச்சுல. மாடு கும்பல வந்து ஆமாம், ஃபுல் ரோடுக்கு இருக்கு. ஏறி வரான். கொள்ள தான் வரானுங்க நம்மளை, ஒரு டெம்போவையும் வச்சுக்கிட்டு எல்லா வடைக்குப்பா. இதில் ரைட் எடுத்து கேப் ரோடுக்கு வரணும். போயிருக்காரு எங்க? அப்படியா? போயிருக்காரு. பிளஸி பாத்ரூம் போயிட்டாராமே. அப்படியா? போயிருக்காரு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றீங்க, போறீங்க, சாப்பிட்றீங்க, பாத்ரூம் போறீங்க சார். இதை விட யார்ஜிடி தான் நல்லா இருக்கு. யார்ஜிடி? இது யார்ஜிடி இந்த தாண்டி யார்ஜிடி தான். குரண்டு நல்லா இல்லை. இது நல்லா இருக்கு, லுக்கு நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப வெயிட்டா? சேஃப்டிக்கெலாம் சூப்பர். சண்டைக்கு போகலாம் வராண்டா கருப்பா வராண்டான்னு போகலாம். அவ்வளோ நல்லா சேஃப்டி. அதுக்கு தானே வெயிட்டு ப்ரோ. ரொம்ப தூரம் ஓட்டாங்க. இந்த இடம் இந்த பாருங்க, எனக்கு தொங்கிடுச்சு பாருங்க. இந்த இடம் இது வந்து ஒட்டிட்டு இப்போ நான் பெண்ட் பண்ணும்போது தான் அது ஒட்டுது. அந்த முதுகில் வந்து அந்த தண்டு படுது. இது எப்படி இருக்கும்? இது ஒட்டி இருக்குல்ல. ஓகே தான், இப்படி தான் இருக்கும். சைஸ் கரெக்டாக இருக்கும். மேபி ஒரு சைஸ் உங்களுக்கு அப் சைஸாக இருக்கும். வாங்க ப்ரோ. ஒரு பாத்ரூம் போயிருக்காரு. வாங்க பார்ப்போம். பாத்ரூம் போனதையா? லொக்கேஷன் போட்டாச்சா? ஸோ கேப் ரோடுக்கு வந்துட்டோம். இப்போ கேப் ரோட்டில் நடுவில் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணிவிட்டு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, இந்த ஃபோட்டோஸ், வீடியோஸு, லொட்டு லொஸுக்கு அம்பட்டியும் ஒரு 20-30 மினிட்ஸில் முடிச்சுட்டு ஜூட் ஆகிறோம். மழை பெய்கிறது மக்களே. அப்படியே சில்லுன்னு ஒரு மழை. மான்சூன் ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணோம்ல. ஸோ காட் ஹேஸ் கிவன் அஸ் சம் ரெயின். போட்டுக்கணுமா? அதை தானே கேட்டோம். மழை பிடிக்குது ப்ரோ, ரெயின் கோட் போடுங்க. ஆமாம் ப்ரோ, நேற்று நம்ம 3 வழியாக இந்த பஸ்ஸை போது பாருங்க, கிளாஸ் பஸ். லோயர் போடுறீங்களா? என்கிட்ட இல்லை, இருக்குது ஆனால் உள்ளே இருக்குது. எடுத்து போடுறதுக்கு ஒரு சோம்பேறியாக இருக்குது. போடணுன்றீங்களா? போட்டுக்கோ. ஏன் ஃபுல்லாக நினைஞ்சிட்ட?
ஜீரோ ரெஸ்பான்சிபிலிட்டி, யாரும் டாட்டா காட்ட மாட்டாங்க. இதில் போடு ப்ரோ. ஓ இதில் போட முடியாதோ? இந்த இது உள்ள சொறி விடு. பத்திரமா இருக்குமா? மேலே வச்சிரு, மேலே வச்சிரு. மான்சூன் ஹாஸ் அஃபிஷியலி பிகன். மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி மழை இருக்கும்னு வெதரில் இருந்தது. ஆனால் சரி எப்பவும் போல் டிம்கி கொடுத்துருவான். ஏன்னா ஒரு 4-5 நாளாகவே இப்படி தான் சொல்லிட்டு இருந்துச்சு, மழை வரும் மழை வரும்னு. ஒன்றும் வரல. சரி நாங்களும் எதுவும் வராது போலன்ற நிலைமைக்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் லக்கிலி இப்போ கொஞ்சம் மழை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் எவர் ரெயின் ரைட் இன் திஸ் மான்சூன். தட் டு ட்ரிப்போட எண்ட் ஸ்டேஜில் தான் அவர் வருவார். ஓ உள்ள படிலாம் இருக்கா? அடேங்கப்பா. ஜாக் ஜோயல் என்ன ஆனார்னு தெரில. ஃப்ரண்ட்டில் போனார், எங்கேயாவது நிற்கிறாரா என்னன்னு தெரில. வைவா வராளுகள் அவனும். ஏ மிஸ்டர் 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 மிஸ்டர். But you could be there feeling like yourself. I could be there, be somebody else. We could be alright. You could be there feeling like yourself. I could be there, be somebody else. We could be alright. No looking back. Zero visibility. Zero visibility. Wow. Oh my god. Oh my god. ஒரு இளவும் தெரில. மணி 10 மணி. எப்படி இருக்கு பாருங்க 10 மணிக்கு. நல்ல வேலை இன்னைக்கு பேக்கில் மேல் டாப்பில் தூக்கி ரெயின் ஜாக்கெட்டை வச்சேன். ஒருவேளை மழை வந்துருச்சுன்னா அப்படின்ற ஒரு இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Look at the view and mist. Pa. மறுபடியும் மிஸ்ட்டு. ஓரளவும் தெரியவில்லை. மழை வேற பெய்கிறது. What the fuck? What the fuck is this? Mala. Oh my god. இவ்வளோ மிஸ்டாக நான் பார்த்ததே இல்லைங்க. இந்த சென்ஸ் கேப் ரோட்டில், மற்ற ரோட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். கேப் ரோட்டில் வந்து இவ்வளோ மிஸ்ட்டை பார்க்கல. மிஸ்டெல்லாம் தாண்டி வெளியில் வந்துட்டோம். இந்த சைடு பெருசாக ஒன்றும் மழை இருக்கிற மாதிரி தெரில. மழை இருக்குது, பட் அந்தளவுக்கு இருந்த மாதிரி தெரில. மோஸ்ட் ப்ராப்ளி இதுக்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பிகாஸ் நாங்கள் எல்லாமே ரெடியாக இருக்கிறோம். 4-5 நாள் அடித்த வெயில் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மழையில் நனைஞ்சிட்டே போனாலும் தப்பு இல்லை, அந்த மாதிரி வெயிலில் வந்து இது பண்ணியிருக்கோம். ஹில் ஸ்டேஷனா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வேறு இருக்குது. லக்கிலி லாஸ்ட் 2 நாளாவது மழை பெய்யட்டும். கொடைக்கானல்லையும் மழை இருக்குன்னு தான் சொன்னார் மாரியண்ணே. காலைல உட்காந்து வெதர் ரிப்போர்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு பார்டர் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு பார்டர் போயிட்டோம் அப்படின்னா ரோடு கொஞ்சம் மோசமாக கிடக்கும் கொஞ்சம் நேரங்களுக்கு. இன்னும் 131 கிலோமீட்ரு, 3 hours 24 minutes காட்டுது கொடைக்கானலுக்கு. 148க்கு ரீச் ஆகும்னு காட்டுது. பட் ஸ்லைட்லி கொஞ்சம் முன்னாடி போகலாம், பெருசாக பிரேக்லாம் எடுக்கலைன்னா. நம்ம கேங் எப்படின்னு தெரில, பார்ப்போம். வாடா, என்ன மாதிரி கிளைமேட்டு அப்பா. எலஃபண்ட் கிராசிங் ஜோன் அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. ஐ திங்க் இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் கிளைமேட் கரெக்டாக காட்டிடும்னு நம்புவோம். அதே மாதிரி இப்போ கொடைக்கானலில் இ பாஸ்லாம் எதுவும் இருக்கான்னு தெரில, இ பாஸ்லாம் எதுவும் போடல. நடுவில் மேபி நின்றுட்டு அது என்ன ஏதுன்னு பார்ப்போம். அட் த சேம் டைம் அங்கே நிறைய பேர் போனால் செக் பண்ணுவாங்க. மேபி கொஞ்சம் பேராக அனுப்பி விட்ற வேண்டி தான், 2-3 பேராக அனுப்பி விட்ற வேண்டி தான். தமிழ்நாடு சைடு இறங்கிட்டோம். இங்கெல்லாம் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்க. மேலே நல்லா பச்சை பசேர்னு இருக்குது, இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. அந்த மாதிரி வெயில் அடிச்சிருக்கு நமக்கு இந்த வாட்டி. காற்றடிக்குது. கீழே இறங்கின உடனே ஹீட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஹீட்டு அப்படியே வெக்க. கீழே இறங்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு காஃபி குடிச்சிட்டு அடுத்து ஜூட்டாகும். அங்கே முன்னாடி ஏதாவது கடை தான் நிப்பாட்டுவோம். ஏதாவது கடையை பார்த்து நின்று சற்று தேநீர் அருந்தி விட்டு செல்லுவோம். ரைட்டா? ஓ மை காட், அடேங்கப்பா. ஒன்றும் எப்படி இருக்கு, விட்டு ஏற்றிரும் போல நம்மளை. எவ்வளோ மாடு அம்மாடி. நின்று கவுண்ட் பண்ணவே முடியாது, அவ்வளோ மாடு இருக்கு. இந்த சைடு கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கு. இப்போ இந்த ஃபைனா அது லஞ்சமா? லஞ்சம் தான்ல, லஞ்சம் தான். பியூசி சர்டிஃபிகேட்னால நம்ம கிடோ பிடிச்சிட்டாங்க. 500 ரூபா லஞ்சம். இந்த பியூசி சர்டிஃபிகேட்டில் ஒரு மானங்கட்ட ரூல்ஸ் கொண்டு வந்து 5 பேர் மேலு 5 பேர் ஃபீமேல் அப்படின்ற மாதிரி தான் ஆப்ஷன் காட்டுச்சு. நானும் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ ட்ரை பண்ணேன், எதுவுமே ஆப்ஷன் வரல. சரி, அதுக்கப்புறமா சரி புக் பண்ணி விடுவோம் கழுதை, இன்றைக்கி யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேன். இதுதான் கொடைக்கானல் லேக்கு.